அண்மை செய்தி. இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தனது 88வது பிறந்த நாளில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை இந்த செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்க விரும்பினேன். ராமதாஸ் அவர்கள் அரசியல் இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே பல்வேறு சச்சரவுகள் நிலவி வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இந்த கட்சியை 1990களில் தொடங்கினார். இதற்கு முன்னராக வன்னியர் சங்கத்தில் அங்கம் வகித்தார். பொதுவாக எல்லா விஷயங்களிலும், அதாவது 1939ஆம் ஆண்டு ஜூலை தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுவிலக்கு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த தனி கல்வி வேலை வாய்ப்புகளில் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்த ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது அரசியலில் இருந்து துறவரம் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தந்தை மகனுக்கு இடையேயான அந்த பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்து இருவருமே தனித்தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் என்பது இருந்தது. அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து இந்த கட்சிக்கு ஸ்ரீகாந்தி தனது மகள் தான் செயல் தலைவர் என்றெல்லாம் புதிய நிர்வாகிகளை நியமித்திருந்தார். இப்படியாக தொடர்ச்சியான அரசியல் நகர்வுகள் இருந்ததை அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தந்தை மகன் இருவருமே சந்தித்துக் கொண்டார்கள். அப்பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தான் இன்னைக்கு தன்னுடைய 88வது பிறந்த நாளை ராமதாஸ் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். தற்பொழுது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் மகன் அன்புமணி ராமதாஸ், மருமகள் சௌமியா அன்புமணி ராமதாஸ், அப்புறம் அவர்களுடைய குடும்பத்தோடு இணைந்து அவர் தன்னுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த சூழலை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். பார்த்துக் கொள்வார்கள். அவருக்கு துணையாக இருப்பார். நாங்களும் துணையாக இருப்போம். அதனால் வருகின்றவர்கள், என்னை வருகின்றவர்கள் பார்த்துவிட்டு ஐயா நலமா என்று கேட்டுவிட்டு சொல்லலாம். அங்கே அரசியல் பேசுவதற்கு ஏதுமில்லை. ஏனென்றால் நான் அரசியல் துறவரம் இன்றிலிருந்து மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கல்வித்துறையில் மேலும் சிறப்பாக மிகப்பெரிய அளவில் வளர நீங்களும் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவே நீங்கள் எனக்கு செய்கின்ற காணிக்கையாக நான் கருதுவேன். அந்த வகையில் இந்த மனநிறைவோடு இந்த வளாகங்களை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்களும் உங்களுடைய பங்கிற்கு முடிந்த அளவு செய்யுங்கள். சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விருட்சமாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த நாளில் சரஸ்வதி அம்மையாருக்கு நாம் அனைவரும் கைதட்டி நன்றி சொல்லுவோம். அது மேலும் வளர உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் தான் அதற்கு பாடுபட வேண்டும். ஆக எல்லோரும் அதற்காக நீங்கள் பாடுபடுங்கள், ஒத்துழையுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு நீண்ட நேரம் பேச எனக்கு ஆசை இருந்தாலும் கூட இந்த தலை சுற்று வியாதி இன்னும் இப்பொழுதும் எட்டி பார்க்கிறது. ஆனாலும் சமாளி
அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருடைய துணையாரும் அவருக்கு துணையாக இருப்பார். நாங்களும் துணையாக இருப்போம். அதனாலே வருகின்றவர்கள், என்னை பார்க்க வருகின்றவர்கள் பார்த்துவிட்டு ஐயா நலமா என்று கேட்டுவிட்டு செல்லலாம். அங்கே அரசியல் பேசுவதற்கு ஏதுமில்லை. ஏனென்றால் நான் அரசியல் துறவரம் இன்றிலிருந்து மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கல்வித்துறையில் மேலும் சிறப்பாக மிகப்பெரிய அளவில் வளர நீங்களும் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவே நீங்கள் எனக்கு செய்கின்ற காணிக்கையாக நான் கருதுவேன். அந்த வகையில் இந்த மனநிறைவோடு இந்த வளாகங்களை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்களும் உங்களுடைய பங்கிற்கு முடிந்த அளவு செய்யுங்கள். சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விருட்சமாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த நாளிலே சரஸ்வதி அம்மையாருக்கு நாம் அனைவரும் கைதட்டி நன்றி சொல்லுவோம். அது மேலும் வளர உங்களிடம்தான் இருக்கிறது. நீங்கள் தான் அதற்கு பாடுபட வேண்டும். ஆக எல்லோரும் அதற்காக நீங்கள் பாடுபடுங்கள், ஒத்துழையுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு நீண்ட நேரம் பேச எனக்கு ஆசை இருந்தாலும் கூட இந்த தலை சுற்ற வியாதி